தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பிரபல யூடியூபராக வலம் வந்த திவ்யா கள்ளச்சி மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் போக்சோ வழக்கில் ஒரு யூடியூபர் கூட்டம் கூண்டோடு கைதாகியுள்ளது. புகார் கொடுத்தவரும் சேர்ந்து சிறைக்கு செல்ல என்ன காரணம் பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன் யூடியூபில் பாலியல் மாஃபியா உலா வருவதாக சக யூடியூபர் கொடுத்த பிரஸ் மீட் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியது. என்னோட அக்கவுண்ட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. குழந்தைங்களை செக்ஸுவலா அடிச்சு கையில காலில் ரத்தம் வர வச்சு கொடூரமா அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டரா இருந்தாங்க. நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ. செக்ஸ் டார்ச்சர் புகார், சிறுவர்களை ஓரண சேர்க்கைக்கு அனுப்புவது என பல பகீர் குற்றச்சாட்டுகளை யூடியூபர் திவ்யா கள்ளச்சி மீது சரமாரியாக வீசியிருந்தார் சித்ரா என்ற பெண்மணி. அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டுல அடைச்சி வச்சு இந்த லேடி எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்றாங்க, எங்களை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பாவி போல நடித்து ஊரை ஏமாற்றிய திவ்யாவா இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என பலரும் அதிர்ச்சியடைந்த நிலையில் கள்ளச்சியின் காதலனாக அறியப்பட்ட கார்த்தி என்ற நபர் திவ்யா மீது விருதுநகரில் ஒரு பகீர் புகாரை கொடுத்திருந்தார். இந்த புகார்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் தற்போது மொத்த கூட்டத்தையும் கைது செய்திருக்கிறார்கள். ஒருவர் மாற்றி ஒருவர் புகார் கொடுத்த நிலையில் அனைவருமே கல்பிரிட்டுகள் தான் என்பது காவல்துறை விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. டிக்டாக் இருந்த காலத்தில் கார்த்தி என்ற காதலனை தேடி ஊர் ஊராக அலைந்து வீடியோ போட்டு பிரபலமானவர் தான் திவ்யா. தற்பொழுது யூடியூபில் திவ்யா கள்ளச்சி என்ற சேனலை வைத்திருக்கிறார். திவ்யாவால் கார்த்தி என்ற பெயர் பிரபலமானதால் நான் தான் அந்த கார்த்தி என வீடியோ போட்டு திவ்யாவோடு கனெக்ட் ஆனவர் தான் இந்த ஈரோட்டைச் சேர்ந்தவர். இருவரும் சேர்ந்து கண்ட வீடியோக்களையும் கண்டென்ட் ஆக்கி யூடியூபில் வருமானம் பார்த்து வருகிறார்கள். இவர்களது டிக்டாக் கம்யூனிட்டி ஃப்ரெண்டான சித்ரா என்ற பெண்மணியும் திவ்யா கள்ளச்சியோடு தொடர்பில் இருப்பவர்தான். ஆனால் அவ்வப்பொழுது இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அதையே கண்டென்ட்டாக மாற்றிக்கொள்வது வழக்கம். ஓடுகாலி கதறின பத்திய அவளுக்காவது பாவம் பார்த்து விட்டுட்டேன், உனக்கெல்லாம் பாவமே பார்க்க மாட்டேன். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்துள்ள உறவினர் வீட்டிற்கு வந்த திவ்யாவும் கார்த்தியும் அங்கு 2 சிறுவர்களை வைத்து எல்லை மீறி ரீல்ஸ் எடுத்திருக்கிறார்கள். அதோடு அந்த சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை வீடியோ எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இதை அறிந்து தட்டி கேட்க புயல் போல புறப்பட்டார் சித்ரா. பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது, இது மிகப்பெரிய டீம். திவ்யா கள்ளச்சி தங்கியிருந்த கிராமத்திற்கே சென்று அவரை சரமாரியாக கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாம் நடிப்பா சித்ரா என்பது போல மாறி இருக்கிறது உண்மை நிலவரம். திவ்யா தனது காதலன் என சொல்லிக் கொள்ளும் கார்த்தியோடு சேர்ந்து சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதை மோப்பம் பிடித்த சித்ரா திவ்யாவிடம் இருந்து பணம் பறிப்பதற்காக ஒரு பலே திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி கீழப்பொட்டல்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தராமன் என்ற இளைஞர் மூலமாக திவ்யா கள்ளச்சியின் சேட்டைகளை வீடியோவாக பதிவு செய்ய சொல்லியிருக்கிறார். அவரும் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்து வீடியோவை சித்ராவுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவை வைத்து திவ்யாவை மிரட்டி 6 லட்சம் பணம் பறித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பணம் வேண்டும் என கேட்ட சித்ராவுக்கு திவ்யா பணம் கொடுக்க மறுத்திருக்கிறார். இதனால் அந்த வீடியோவை போலீசில் காட்டி புகார் கொடுத்து விடுவேன் என மிரட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் தானும் திவ்யாவோடு சேர்ந்து கம்பி எண்ண வேண்டி இருக்கும் என்ற பயத்தில் எஸ்பி அலுவலகத்திற்கு முதல் ஆளாக சென்று திவ்யா மீது புகார் கொடுத்து தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என காட்டிக்கொள்ள நினைத்திருக்கிறார் கார்த்தி. ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் எல்லாமே கள்ள கூட்டணிதான் என தெரிய வந்திருக்கிறது. விசாரணை முடிவில்
திவ்யா கள்ளச்சி, கார்த்தி, சித்ரா மற்றும் வீடியோ எடுத்த ஆனந்தராமன் ஆகிய 4 பேரையும் 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.